என்னங்க கோழி குண்டு விளையாடுறீங்களா? ஆமா மைக்கேக்காரரே. வாங்க 2 பேரும் சேர்ந்து விளையாடலாம். விளையாடி ரொம்ப நாள் ஆச்சுங்க. இப்போ யாரு இது மாதிரி விளையாடுறது இல்லைங்க. ஆமாங்க, அந்த காலத்துல எங்களோட விளையாட்டு இந்த 1 ரூபாய் கோழி குண்டுலையும் களிமண் பொம்மையிலையும் இருந்துச்சுங்க. சாயங்காலம் ஆச்சுன்னா போதுங்க, வேர்வை வர வர நல்லா சுறுசுறுப்பா விறுவிறுன்னு ஓடி ஓடி விளையாடுவாங்க. கீழே விழுந்து அடிபடி தழும்பு வரும், ஆனா மனசுல இவ்வளோ நேரம் விளையாண்டுருக்குமேன்னு சந்தோஷம் தாங்க கிடைக்கும். ஆனா இன்னைக்கு விடியறது அலாரத்துல, பொழுது போறது ரீல்ஸ்ல. அன்னைக்கு நாங்க 4 பேரோட ஒண்ணா சேர்ந்து விளையாடணும். இன்னைக்கு நீங்க 4000 ஃப்ரெண்ட்ஸ் இருக்க சோஷியல் மீடியாவில் தனிமையில் உட்காந்துருக்குறீங்க. அன்னைக்கு எங்கள் காலில் சக்கரை இருந்துச்சு, ஊர் முழுக்க சுற்றணும். இன்னைக்கு உங்கள் விரலில் ஸ்க்ரோலிங் இருக்குது. பெட்ரூமை விட்டு கூட வெளியே வர மாட்டேங்கிறீங்க. நாங்கள் மண்ணை தொட்டு வளர்ந்தோம், அதனால் மனசு திடமாக இருக்குது. ஆனால் நீங்கள் மொபைல் ஸ்க்ரீன் தொட்டு வளர்றீங்க, அதனால தான் சின்ன விஷயத்துக்கே மனசு உடஞ்சி போகிறோங்க. மொபைல் ஃபோனுங்கிறது உங்களை உலகத்தோட இணைக்கணுமே தவிர பக்கத்தில் இருக்க மனுஷங்க கிட்டேருந்து உங்களை பிரிச்சிடக்கூடாது. தேய்க்கிற நேரத்தில் கொஞ்ச நேரம் பெற்றவங்க முகத்தை பாருங்கள், முடிஞ்சால் 4 செடிக்கு தண்ணி ஊற்றுங்க. ஏன்னா சார்ஜ் தீர்ந்தா மொபைல் வரும் கல், ஆனால் பாசம் தீர்ந்தா வாழ்க்கை வரும் முள். விழிச்சுக்கங்க. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்புறம் எந்த மாதிரியான வீடியோ உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள்.